வணக்கம். ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்த ராமராஜர். இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து காணலாம். பக்தி பெருகி பாயும் பாரத பொன்னாட்டில் உள்ள ஒரு சிற்றூரை ராமபக்தி மிக்க மன்னர் ஒருவர் அரசாண்டு வந்தார். ராம நாமத்தையே பேச்சாகவும் மூச்சாகவும் சொல்லாகவும் கொண்ட இந்த பரம பக்தரை அனைவரும் ஸ்ரீ ராமராஜர் என்றே அழைத்து வந்தனர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி போல் நீதி நெறி தவறாமல் அரசு புரிந்து வந்தார். பிரஜைகள் இவரது ஆட்சியில் சுபிக்ஷமாக வாழ்ந்து வந்தனர். ஆலயங்களும் அறநெறி சாலைகளும் இவரது ஆட்சியில் மேம்பட்டு வந்தது. இவரது அரண்மனையில் ராமபிரானுக்காக பெரும் மண்டபத்துடன் கூடிய அழகிய ராமர் கோவில் ஒன்று கட்டியிருந்தார். அக்கோவிலில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளுக்கு அரசன் தவறாமல் வழிபாடுகளை செய்து வந்தார். அனுதினமும் மாலை வேளையில் பௌராணிகரது ராமாயணம் பிரவசனம் தவறாமல் நடைபெறும். அதிலும் மன்னர் கலந்து கொள்வார். மன்னருக்கு ராமாயணம் கேட்பதென்றால் பெருவிருப்பம். திரும்ப திரும்ப ராம காவிய அமுதத்தை பருகி பருகி பேரானந்தம் காண்பார். ராமராஜர் கதை கேட்கும் பொழுது தம்மையே மறந்து விடுவார். ராமனின் வீரத்தை சொல்லும் பொழுது இவர் உடல் புலகம் போர்க்கும். சீதா பிராட்டியாரின் துயரத்தை சொல்லும் பொழுது இவர் துன்பத்தால் துவண்டு குழந்தை போல் அழுவார். அரசனின் மனோநிலையை நன்கு புரிந்து வைத்திருந்த பௌராணிகர்கள் ராமாயண பிரவசனம் செய்யும் பொழுது ராமனின் வீரத்தை பற்றிய சம்பவங்களை நன்றாக விரித்து பன்முறை சிறப்பித்து கூறுவர். சீதைக்கு ஏற்பட்ட துன்பங்களை பற்றிய சம்பவங்களை மேலோட்டமாக கூறி செல்வர். ஒரு சமயம் வழக்கமாக கதை சொல்லும் பௌராணிகருக்கு சற்று உடல்நல குறைவு ஏற்பட்டதால் அவர் தமது புதல்வனை அனுப்பி வைத்தார். அச்சிறுவனுக்கு அரசனது மனோநிலை நன்கு புரியும். இருப்பினும் அவன் பிரவசனம் செய்யும் சுவாரஸ்யத்தில் ஒவ்வொரு சம்பவங்களையும் விளக்கமாக சொல்லி கொண்டே வந்தான். ராவணன் தம்பியான மாரீச்சன் மாயமானாக ராமபிரானின் பர்ணக சாலை பக்கம் வருகிறான். மான் விழி மங்கையும் மானை கண்டு மயங்குகிறாள். மணாளன் ராமனிடம் மானை பிடித்து தாருங்கள் என்று குழைகின்றாள். கோதண்டமும் கையுமாக கோசலை குமாரன் மானை பிடிக்க புறப்படுகிறான். புள்ளிமான் துள்ளி ஓடுகிறது. ராமனோ காற்றினும் கடுக விரைகின்றான் அந்த விலங்கை பிடிப்பதற்கு. மானாக வந்த மாரீச்சன் மாயமாக மறைந்து வனத்திலே ஓடுகிறான். கோதண்ட ராமன் வில்லிலே நான் ஏற்றினார். வஞ்சகனை நோக்கி பானம் தொடுத்தார். இந்த கட்டத்தை அப்பாலகன் உணர்ச்சி பொங்க வீரத்துடன் சொல்லும் பொழுது மன்னனும் வீர உணர்வு பொங்க, ஏ ராமச்சந்திரா, உனது பானத்திற்கு தப்பி பிழைப்பார் உண்டோ இவ்வுலகில்? தொலைந்தான் துர்குணம் கொண்ட மாரீச்சன் என்று கத்தினார். ஆனந்தத்தால் துள்ளி குதித்தார். பாலகன் பிரவசனத்தை தொடர்ந்தான். அம்பினால் தாக்குண்ட மாரீசன் உயிர்விடும் தருணத்தில், ஏ ஜானகி, லக்ஷ்மணா என்று கதறிக்கொண்டே உயிரை விட்டான். மாரீச்சனது ஈனக்குரலை கேட்டு சீதை ஒரு கணம் துணுக்குற்றாள். அவள் நெஞ்சமே வெடித்தார் போல் துடித்தாள். அடுத்து நின்ற இலக்குவனிடம், எம்பிரானுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துள்ளது, நீ விரைந்து சென்று நிலைமையை கண்டு வாரும் என்று கேட்டு கொண்டாள். லக்ஷ்மணன் சீதை தேவியிடம், அந்த குரல் அண்ணனுடையது அன்று, இது ஏதோ அரக்கனின் சூழ்ச்சி என்றார். அவனது கூற்றை அன்னை ஏற்க மறுத்தாள். பிடிவாதமாக பற்பல காரியங்களை சொல்லி லக்ஷ்மணனை போய்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினாள். லக்ஷ்மணன் வேறு வழியின்றி அன்னை சொல்லை சிறமேற்கொண்டு சென்றாள். இத்தருணத்தில் கபட சந்நியாசியாக வந்த ராவணன் சீதையை கவர்ந்து செல்கின்றான். இந்த பகுதியை அப்பாலகன் உருக்கத்துடன் உயர்ந்த வியாக்கியானத்துடனும் விளக்கத்துடனும் அதி அற்புதமாக விஸ்தரித்து சொல்லிக் கொண்டே போனான். அன்னைக்கு ஏற்பட்ட துயரத்தை தாங்கிக் கொள்ள சக்தியற்ற ராமராஜன் விம்மி விம்மி அழுதார். தாயே, பொறுமையின் உருவாகிய தங்களுக்காய் இந்த சோதனை. ஏ ராமச்சந்திர பிரபு, அடியேன் என் செய்வேன் என்றெல்லாம் பலவாறு துடித்து புலம்பி கதறிய கொற்றவன் மயக்கமுற்று வீழ்ந்தார். அரண்மனை வைத்தியர்கள் விரைந்து வந்து மன்னனுக்கு சிகிச்சை செய்தார்கள். பிரவசனம் சொன்ன பாலகன் அத்தோடு அன்றைய பிரவசனத்தை முடித்து கொண்டான். பாலகனும் வீட்டிற்கு சென்றான். தந்தையாரிடம் நடந்தவற்றை சொன்னான். அவனது தந்தையார், இனிமேலாவது அரண்மனையில் பிரவசனம் சொல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பாய். எக்காரணம் கொண்டும் ராமாயணத்தில் உள்ள சோக காட்சிகளை விஸ்தாரமாக சொல்லாதே. ராமபிரானின் வீர தீர பிரதாபங்களை மட்டுமே விளக்கமாக சொல்லிக் கொண்டே இருப்பாயாக. அதுவே மன்னருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமையும் என்று அவனுக்கு முன்னெச்சரிக்கை செய்தார். மறுநாளும் அப்பாலகன் பிரவசனத்தை தொடர்ந்தான். ஸ்ரீ ராமபிரானையும் சீதா பிராட்டியாரையும் பிரித்தது ஒரு மான், இருவரையும் ஒன்று சேர்த்ததும் ஒரு மான். முன்னது பொய்மான், பின்னது அனுமான். எப்படி என்று பார்ப்போம். ஜடாயு மூலம் தென் திசை நோக்கி புறப்பட்ட ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனுடன்
ஏற்படுத்தி கொண்ட தோழமையை பற்றியும், வானர சேனைகள் அனுமன் தலைமையில் பிராட்டியாரை தேடி வர புறப்பட்டதனை பற்றியும் விரிவாக சொன்னான். இவற்றை கேட்டுக் கொண்டிருந்தான் அரசன். தமது ஆசனத்தில் நின்றும் எழுந்தார். எம்பெருமானும் இளைய பெருமானும் சொன்னதற்கு ஏற்ப வானரர்கள் தேட புறப்பட எளியவன் மட்டும் இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதா? நமது 4 வகை படைகள் புறப்படட்டும், 4 புறமும் தேடட்டும். வீரவேசம் பொங்க உத்தரவிட்ட ராமபக்தர் வேகமாக புறப்பட்டதும் திருக்கோவிலில் இருந்த ராமருடைய உருவச்சிலை அசைய கண்டார் அரசர். கர்ப்ப கிரகத்திலே திவ்ய பேரொளி. அரசர் முடிபட வணங்கினார். ராமநாமத்தை பன்முறை ஜபித்தார். அப்பொழுது அரசரின் செவிகளில் ஐயனின் அன்பு மொழி தேன் போல் பாய்ந்தது. பக்தா, உனது ஈடு இணையற்ற பக்தியை கண்டு பெருமிதம் அடைந்தோம். அன்னை சிறை மீட்டு வருவதற்கு நீ படை கொண்டு புறப்பட வேண்டாம். யாம் பிராட்டியாரை அரக்கனிடமிருந்து சிறை மீட்டு வந்து விட்டோம். நிலையான பக்தியை கொண்டு வாழும் நீ பலகாலம் நல்லாட்சி புரிந்து எமது திருவடி நிழலை அடைவாயாக. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கிரீட குண்டல கௌஸ்துப மணிமாலைகள் பிரகாசிக்க பேரழகின் திருவுருவாய் துலங்கும் பிராட்டியாருடன் அரசருக்கு பேரின்ப காட்சி கொடுத்தார். ஸ்ரீ ராமராஜர் சிந்தை மகிழ தசரத குமாரனை பன்முறை நமஸ்கரித்து பேரின்ப பெருவெள்ளத்தில் மூழ்கினார். ராமபிரான் ராமராஜருக்கு பேரருள் புரிந்து மறைந்தார். ராமபிரானின் பேரருளை பரிபூரணமாக பெற்ற ராமராஜர் நல்லாட்சி நடத்தி நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் நிலையான இடம் பெற்றார். ராமபிரானின் திருநாமத்தை இடைவிடாது ஜெபித்து ராமபிரானின் திருவடி கமலங்களில் சரணடைந்து பிறவா பெருவாழ்வு கண்டார் ஸ்ரீ பக்தர் ராமராஜர். இத்துடன் ஸ்ரீ பக்தர் ராமராஜரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பத்மநாப வேதியரின் அற்புத வரலாற்றை காணலாம். நன்றி, வணக்கம்.